This is my Bible. I am what it says I am. I can what it says. And today I will be taught the Word of God. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Amen. காலை நம்முடைய வேத தியானத்திற்காக யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம், எக்ஸடஸ் சாப்டர் 33. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நான் வாசிக்க விரும்புகிறேன். Book of Exodus chapter 33 and verse 18 and verse 19. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. Let me read that in English. Exodus 33 verse 18 and verse 19. And he said, I beseech thee, show me thy glory. And he said, I will make all my goodness pass before thee, and I will proclaim the name of the Lord before thee, and will be gracious to whom I will be gracious, and will show mercy on whom I will show mercy. கர்த்தர் நமக்கு இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் கிருபை தருவாராக. மோசே அடிக்கடியாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். This is one of the beseeching prayer of Moses unto God. 18ஆம் வசனம், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கர்த்தரை பார்த்து மோசே கேட்டதாக இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த வனாந்திர பயணத்திலே ஆண்டவருடைய மகிமையை அவர்கள் பாளையம் இறங்கி, தேர் கேம்ப், அந்த பாளையம் இறங்கி இருக்கும் பொழுதும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு மேலாக மேகம், பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் மகிமையும் அவர்கள் கண்டார்கள். அதற்கு மேலாக மோசே இந்த ஜெபத்தினுடைய அடையாளம், உம்முடைய தனிப்பட்ட மகிமையை நான் காண வேண்டும். Lord, I want to see the personal glory of God. கர்த்தர் மோசேக்கு அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறார். 19ஆம் வசனம், அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பதில், மோசேக்கு கர்த்தர் கொடுத்த பதிலுடைய சாராம்சத்தை இந்த காலையிலே ஆசீர்வாதமாக நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்ன ஒரு வாக்குத்தத்தம், இல்லை என்றால் மறுமொழி என்னவென்றால், என்னுடைய தயையை நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். I will make all my goodness pass before you. என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு இதுதான். ஆண்டவர் அவருடைய தயவை நமக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவார். The Lord will make his goodness pass before us. நமக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய தயை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேத புத்தகத்திலே
குட்னஸ் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நன்மைகள், தயை. ஆண்டவர் மோசே கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னார்? ஐ வில் மேக் மை குட்னஸ், என்னுடைய தயவு உனக்கு முன்பாக நான் போக செய்வேன். தொடர்ந்து அவர் என்ன சொன்னார்? கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். ஐ வில் proclaim மை நேம் பிஃபோர் யூ. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய தயவு, அவருடைய நன்மையை நமக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். You will be able to see the goodness of God. ஆண்டவருடைய தயை, ஆண்டவருடைய நன்மைகள், ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய நாமத்தை அவர் நமக்கு முன்பாக கூறுவதை நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இதை எப்படி மோசேயுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார்? How did God perform these two statements? I will make all my goodness pass before you. என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, கர்த்தருடைய நாமத்தை நான் உனக்கு முன்பாக கூறுவேன் என்ற அவருடைய வார்த்தைகளை எப்படி அவர் நிறைவேற்றினார்? அடுத்த அதிகாரத்திலே கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். 34ஆம் அதிகாரம் verse 5 and verse 6. 34ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். 6ஆம் வசனத்திலே அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, the Lord passed on before Moses. 33ஆம் அதிகாரத்திலே அவர் என்ன சொன்னார்? என் தயையை உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். I will make my goodness pass before you. அடுத்த அதிகாரத்திலே மோசே கர்த்தரை பார்க்க மலையின் மேல் செல்லும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு முன்பாக கடந்து போனார். The Lord's goodness just passed before him. இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய நாமத்தை கூறி அவருடைய தயவை நமக்கு முன்பாக கடந்து போக செய்வார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய தயவை கடந்து போக பண்ணுவார். எல்லாரும் சொல்லலாமா? எனக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய தயவை எல்லாம் கடந்து போக செய்வார். The Lord will make all his goodness pass before me. 5ஆம் 6ஆம் வசனத்தை மறுபடியுமாக நான் வாசித்து தியானித்து ஆண்டவர் எனக்கு ஒரு செய்தியை எனக்கு தந்தார். ஆண்டவருடைய தயவு நமக்கு முன்பாக கடந்து போகிறது என்றால் என்ன? அவருடைய தயவு என்றால் என்ன? What is the goodness in our life? நமக்கு முன்பாக அவருடைய தயவு கடந்து போகிறது. மோசேக்கு முன்பாக கர்த்தருடைய தயவு கடந்து போயிற்று. கர்த்தர் தம்முடைய நாமத்தை கூறினார். He proclaimed the name of the Lord. 3 விதத்திலே கர்த்தருடைய தயவு மோசேக்கு முன்பாக கடந்து சென்றது. In 3 ways the goodness of God passed on before Moses. Let me enumerate those 3 thoughts and go into the message of God. Number 1, we can read about the visitation of the goodness of God. Number 2, we can read about the voice of God's goodness. And number 3, we can read about the virtues of God's goodness. ஆண்டவருடைய நன்மை எப்படி கடந்து போனது? முதலாவதாக ஆண்டவருடைய தயவு
அவனை சந்தித்தது, விசிட்டேஷன். இரண்டாவதாக ஆண்டவருடைய தயவு அவனோடு கூட பேசினது, the voice spoke to him. மூன்றாவதாக ஆண்டவருடைய குணநலன்கள் அவனுக்கு முன்பாக கர்த்தர் கூறினார். இதுதான் அவருடைய தயவு. கர்த்தர் மோசேக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் மோசேயை முகமுகமாக சந்தித்தார். இரண்டாவதாக ஆண்டவர் தம்முடைய சத்தத்தின் மூலமாக பேசினார். மூன்றாவதாக அவருடைய தயவு நன்மை எப்படி விளங்கிற்று, எப்படி கடந்து போனதென்றால் அவருடைய குணநலன்களை மோசேயால் பார்க்க முடிந்தது. ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அதை தியானிக்க போகிறோம். 5ஆம் வசனம், யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தர் தம்முடைய நாமத்தை கூறினார். மோசே அதிகாலமே எழுந்து ஆண்டவருக்காக ஆயத்தமாகி அந்த சீனாய் மலையிலே ஏறி அவன் நின்று கொண்டிருக்கிறான். Moses was just standing there to see God. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் தந்தார்? I will pass before you. உனக்கு முன்பாக கடந்து செல்வேன். கர்த்தர் என்ன செய்தார்? அங்கே அவன் அருகே நின்றார். The Lord stood before Moses. This is the first goodness God gave to Moses. மோசேக்கு நான் கடந்து செல்வேன் என்று சொல்லும் பொழுது மோசேக்கு கர்த்தர் கொடுத்த முதல் நன்மை என்னவென்றால், God came and stood before him. ஆண்டவர் மோசேயை சந்தித்தார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம்! ஆண்டவர் வந்து நம்மை சந்திப்பது. எத்தனை முறை கர்த்தர் நம்மை சந்தித்திருக்கிறார்? How many times God has come and visited us? ஆண்டவர் நம்மை சந்தித்திருந்தால் அது அவருடைய நன்மை, அது அவருடைய தயவு. பல முறை நாம் போய் ஜெபத்திலே கர்த்தரை சந்திக்க விரும்புகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை வந்து சந்திக்க விரும்புகிறார். The visitation of the Lord. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை வந்து சந்திக்க வேண்டும். ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட வாழ்க்கை தயவு நிறைந்த வாழ்க்கை. A life that is visited by this God. ஆண்டவர் வந்து நம்மை சந்தித்தார். நம்முடைய ஜெப நேரத்தில், நம்ம வீட்டில் எந்த அறையில் இருக்கிறோமோ, anywhere God comes and meets us. வேத புத்தகம் முழுவதும் கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார். சந்தித்தவர்கள் சாதாரணமாக அவங்க வாழ்க்கையில இருந்ததில்லை. இன்னைக்கு வாழ்க்கை மிகவும் கசந்து போகிறது, வாழ்க்கை மிகவும் அலுவல் நிறைந்ததாக இருக்கிறது என்றால் கர்த்தருடைய சந்திப்பு இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை சந்திக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய தயவு. எந்த கர்த்தர் மோசேயை சந்தித்தார்? Who is this God who visited? அவருடைய நாமம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. What was the visitation of the Lord and what was his name? இரண்டு நாமங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இரண்டு நாமங்கள் இருக்கிறது. ஆங்கிலத்திலே வித்தியாசமாக இருக்கிறது, தமிழிலே வித்தியாசமாக இருக்கிறது. எபிரேய பதங்கள், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். 6ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர். இரண்டு வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருந்தாலும் வெவ்வேறு பொருட்களையும் அர்த்தங்களையும் கொண்ட வார்த்தைகள். ஆங்கில வேதத்தில் லார்ட் கமா லார்ட் காட், LORD கேபிட்டல் லெட்டர்ஸ். கர்த்தர், இரண்டாவது கர்த்தர், லார்ட் லார்ட் காட். முதலாவதாக கர்த்தர் அவரை சந்தித்த முதல் நாமம் என்னவென்றால் த லார்ட், இல்லை என்றால் ஜெகோவா, யெகோவா தேவன். அப்படி என்றால் என்ன? முதலாவதாக கர்த்தர் என்ற வார்த்தை அதை எதை குறிக்கிறது என்றால் he is a self existent one. அவர் தானாகவே ஜீவிக்கிற தேவன். நன்றாக நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெகோவா என்றால் என்ன பொருள்?
ஆண்டவர் மோசேக்கு முன்பாக நின்று மோசேயை சந்திக்கிறார். அவருடைய நாமம் யெகோவா, த செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் ஒன். அப்படி என்றால் என்ன? அவர் தம்மை வாழ வைக்குவதற்கு, அவர் ஜீவிப்பதற்கு ஒருவருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. நமக்கு நாம் வாழ்வதற்கு பல காரியங்கள் தேவை. உணவு உண்ண வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், வசதியோடு இருக்க வேண்டும், நாம் வாழ முடியும். இன்ஃபேக்ட் மோசஸ் நீடட் காட், காட் நீடட் நாட் மோசஸ். மோசேக்கு கர்த்தர் தேவை, கர்த்தருக்கு மோசே அவசியமில்லை. மோசேயும் அவசியமில்லை, நாமும் அவசியமில்லை, எதுவும் கர்த்தருக்கு அவசியமில்லை. He can exist by himself. அவரால் தானாகவே வாழ முடியும். He is not dependent on oxygen. He is not dependent on food. He is self-existent. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தேவன் அவராகவே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு ஒருவரும் தேவையில்லை, அவருக்கு ஒரு பொருளும் அவசியம் இல்லை. He is self-existent God. Who visited Moses in his goodness? அவருடைய தயவிலே மோசேயை சந்தித்த தேவன் யார்? அவர் தானாகவே இருக்கிற தேவன், இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். இரண்டாவது பாருங்க, கர்த்தர் கர்த்தர், ஆங்கிலத்திலே லார்ட் காட். அப்படி என்றால் ஏல் என்று எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது. இஎல், ஏல். ஏல் என்றால் the self empowered God, தனக்குள்ளாக வல்லமையை பொருந்தியுள்ள ஒரு தேவன். இதில் நல்ல ஒரு சத்தியம் இருக்கிறது, நன்றாக கவனித்து கேளுங்கள். He is not only a self-existent God, he is a self-empowered God. தனக்குள்ளாக வல்லமை, அனைத்து வல்லமையையும் ஏல் என்ற கர்த்தர். இன்றைக்கு அநேகருக்கு ஒரு அதிகாரம், வல்லமை தேவை. நாம் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். நமக்கென்று அதிகாரம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு வல்லமை இருக்கிறது. உயர்வு ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்கு பவர் இருக்கிறது. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த வல்லமைக்கு மேலே அவர்களுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது? நாம் வயது ஆக ஆக வல்லமை குறைந்து நம்முடைய பலன் குறைந்து போகிறது. இந்த பலத்தை அதிகரித்து கொள்ள நம்மகிட்ட வல்லமை இல்லை. நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். We don't have a power to control the power that God has given us. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவருடைய வல்லமையை பயன்படுத்தவே அவருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அதுதான் ஏல், அதுதான் செல்ஃப் எம்பவர்ட் ஒன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருந்தது. அந்த சுகமாக்கும் வரம், அந்த சுகமாக்கும் வல்லமையை பயன்படுத்தும் ஒரு வல்லமை. இயேசுவை அநேக பேர் சந்தித்தார்கள். எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. யாரிடத்திலெல்லாம் அவர் வல்லமையை வெளிப்படுத்தினாரோ அவர்கள்தான் அற்புதத்தை பெற்றார்கள். ஒரு ஸ்திரீ தொட்டால் சுகமடைந்தாள். எவ்வளோ பேர் இயேசுவை தொட்டாங்க. அவர் தம்முடைய வல்லமையை பயன்படுத்த ஒரு வல்லமை இருந்தால்தான் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதுக்கு பேர் தான் ஏல், செல்ஃப் எம்பவர்ட் காட். இன்றைக்கு மோசேயை சந்தித்த இந்த தேவன் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் அண்ட் செல்ஃப் எம்பவர்ட் காட். ஹீ இஸ் ஜெகோவா, ஹீ இஸ் காட் த ஏல். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு முன்பாக என்னுடைய தயவை எல்லாம் கடந்து போக பண்ணுவேன். அவர் வந்து நம்மை சந்திக்கும் பொழுது அவர் நமக்கு முன்பாக யாராக இருக்கிறார்? அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், I am the self-existent. நான் இருக்கிறவராக இருக்கிறேன், எல்லா வல்லமையும் பொறிந்தவனாக இருக்கிறேன். ஆகவே நீங்கள் என்மேல் உங்கள் நம்பிக்கையை செலுத்தலாம். மோசேயை கர்த்தர் சந்தித்தார். நம்மை சந்திக்கிற தேவன் வல்லமை அற்ற தேவன் அல்ல. நம்மை சந்திக்கிற தேவன் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனிதிங். அவர் எதையும் சார்ந்து இருக்கிற தேவன் அல்ல. He has everything in himself. ஆகவே தான் அவருக்கு பெயர் யெகோவா. என்னுடைய தயவை உனக்கு முன்பாக கடந்து போக செய்வேன். விசிட்டேஷன். இன்றைக்கு காலையிலே
ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையிலே, என் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீர் என்னை சந்திக்க வேண்டும். யூ ஹாவ் டு கம் அண்ட் விசிட் மீ. இயேசு கிறிஸ்து பிறந்த மாதம் மரியாளுடைய வீட்டிற்கு ஒரு தேவதூதன் பிரவேசித்து மரியாளை சந்தித்தார். எவ்வளோ பெரிய ஒரு சந்திப்பு. God has to come and visit you. இரண்டாவது தயவு, the second goodness of God. I call it the voice of God. ஆண்டவருடைய சத்தம், the voice of God. 5ஆம் வசனமும் 6ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு மேகத்திலே இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். He proclaimed the name of the Lord. 7ஆம் வசனத்தின் கடைசியில் பாருங்க, 7ஆம் வசனத்தின் கடைசியிலே 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு முன்பாக வந்து மோசையை சந்தித்து ஊமையாக இருந்து போகவில்லை, மோசையோடு என்ன செய்தார்? பேசினார். He spoke with a voice. அவருடைய சத்தத்தோடு கூட மோசையோடு கூட பேசினார். கவனிக்கிறீங்க நினைக்கிறேன். அவருடைய நன்மை நமக்கு வருகிறது, அவருடைய தயவு என்னை சந்திக்கிறது, அவருடைய தயவு எனக்கு முன்பாக கடந்து செல்கிறது என்றால் we will be able to hear the voice of God like Moses heard the voice. ஆண்டவர் தம்முடைய சத்தத்தின் மூலமாக பேசினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த சத்தம் எதை வெளிப்படுத்துகிறது? இந்த சத்தம் என்றால் என்ன? இன்றைக்கு நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியுமா? இவங்க சொல்றாங்க கர்த்தர் சத்தத்தை கேட்டேன்னு சொல்றாங்க, அந்த ஊழியக்கார் கர்த்தர் சத்தத்தை கேட்டேன்னு சொல்றாரு. எவ்வளவுதான் நான் டியூன் பண்ணாலும் கர்த்தர் சத்தம் எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஒரு தடவையாவது நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படி நீங்க இருந்தீங்கன்னா இதை நீங்க கவனிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல மோசேயோடு கூட பேசின சத்தம் 2 காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினது. இந்த 2 காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்று அர்த்தம். ஒன்று, every voice reveals the person's nature. ஒரு நபருடைய சுபாவத்தை சத்தம் காண்பிக்கும். சரிதானே? when somebody speaks to you, you will know the nature of the person. And number 2, the voice always reveals the nearness of the person. அந்த நபர் எந்த அளவுக்கு அருகில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த சத்தம் நமக்கு சொல்லும். கொஞ்சம் நீங்கள் மைண்டை திறந்து கவனிக்கணும். ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது, ஒருவர் உங்களுக்கு முன்பாக நின்று உங்களோடு கூட பேசும்பொழுது அந்த சத்தம் அவருடைய சுபாவத்தை நமக்கு காண்பிக்கும். சில பேருக்கு ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ் இருக்கும், சொல்லுவாங்க ரொம்ப மென்மையாக இருக்குங்க சத்தம். சில பேர் உருன்னு பேசுவாங்க, பயமாக இருக்கு அவங்க பேசாதீங்க. அந்த வாய்ஸை வச்சு அப்புறம் அவங்க நல்லவங்க கெட்டவங்க கண்டுபிடிப்போம். ஆனால் முதல்ல ஃபோனில் கேட்கும் போது வாய்ஸ் பயமாக இருக்கிறது, சின்ன குழந்தை வாய்ஸ் மாதிரி இருக்கிறது, பெரியவருடைய வாய்ஸ் மாதிரி இருக்கு, அது ஒரு மேல் வாய்ஸ் மாதிரி இருக்கிறது, அது ஒரு ஃபீமேல் வாய்ஸ். வாய்ஸ் ஆல்வேஸ் டெல்ஸ் த நேச்சர் ஆஃப் த பர்சன். ஆண்டவர் மோசேக்கு முன்பாக வந்து நின்று அவர் வார்த்தையை, அவர் நாமத்தை கூறும்பொழுது மோசஸ் வாஸ் ஏபிள் டு நோ த நேச்சர் ஆஃப் காட். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய நேச்சர் தெரியும்? உங்களுக்கு ஆண்டவருடைய சுபாவம் தெரியுமா? மனைவிக்கு கணவர் சுபாவம் தெரியும், கணவருக்கு மனைவி சுபாவம் தெரியும், பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய சுபாவம் தெரியும். எப்படி தெரியும்? சத்தம். அவங்கள அறிந்திருக்கிறாங்க. ஆண்டவரை எந்த அளவுக்கு நாம் அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய சுபாவத்தை அறிந்து கொள்வோம். The more you know God, the more you will know His nature. அதனால தான் நிறைய பேருக்கு கர்த்தர் யாருன்னு தெரியலதுக்கு காரணம், அவங்க கர்த்தரை தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால அவங்க கர்த்தரை நம்ப முடியல. விசுவாசம் குறைவாக இருந்தால், இன்னும் கர்த்தரிடத்துல ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, இன்னும் கர்த்தரை நம்பலை என்றால் they have not known God. ஆண்டவரை அறியாதவர்கள் கர்த்தரை விசுவாசிக்க முடியாது. சரிதானே?
நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வராங்க, அவங்கள தெரியலனா அவங்கள நம்ப மாட்டோம். தெரிந்தவர்களை என்ன செய்வோம்? நம்புவோம். ஒருவரை அவருடைய சுபாவத்தை அறிந்தால்தான் அந்த நபரை நம்ப ஆரம்பிப்போம். சரிதானா நான் சொல்றது? If you do not know the person, you will not trust the person. You will never follow the person. I cannot follow you. This is not social book follow, social network following. Follow அந்த ஃபாலோ கிடையாது. இந்த ஃபாலோன்றது அறிந்து தொடர்ந்து செல்வது. ஆண்டவருடைய நேச்சரை நம்பி ஆண்டவருடைய சுபாவத்தை அறிந்தவர்கள் கர்த்தரை அவரை பின்தொடர்வார்கள். மோசஸ், you have to follow me, you have to trust me. ரெண்டாவது பாருங்க, இந்த சத்தம் ஆண்டவர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். This voice always tells us the nearness of God, not only the nature. திடீர்னு யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னா இந்த சத்தம் எங்கேயோ தூரத்துலேருந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். கிட்ட இருந்து கூப்பிடுற சத்தத்திற்கும் தூரத்திலிருந்து நம்மை அழைக்கும் சத்தத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? வாய்ஸ் ஃபீபிளாக கேட்கிறது, மைல்டாக கேட்கிறது, சத்தமாக கேட்கிறது. ஆண்டவர் எங்கே நிற்கிறார்? மோசேக்கு அருகாமையிலே நிற்கிறார். God is standing very close. அதுதான் இருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு முன்பாக, பிரதர் சிஸ்டர், கர்த்தர் மோசேக்கு முன்பாக இருக்கிறார். சத்தம் அதிகமாக கேட்கிறது. மோசஸ் கண்ணை திறந்து யாரையும் பார்க்கல, கர்த்தர் அங்கே நிற்கல, பிசிக்கலாக பார்க்கல, கர்த்தர் கண்களை பார்க்கல, ஆனால் சத்தத்தை கேட்கிறான். He came to know God is near him. அப்போ ஆண்டவருடைய சத்தம் எவ்வளவு அதிகமாக கேட்கிறதோ, God is near you. அடிக்கடியாக கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது என்றால் கர்த்தர் உங்களுக்கு அருகாமையிலே இருக்கிறார். The nearness of God. Hallelujah. ஆண்டவருடைய நன்மை இதுதான் ஆண்டவருடைய தயவு. சரி பாஸ்டர், இதெல்லாம் சொல்றீங்க, மோச சத்தம்லாம் கேட்டா எனக்கு கேட்கலையே. எங்களுக்கு கர்த்தர் சத்தம் கேட்க மாட்டேங்குது. எந்த சத்தத்தையும் கர்த்தர் சத்தம்னு நம்பி விழுந்துட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. How can you know and follow the voice of God? எனக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் குறிப்புகளை தருகிறேன். மோசே இந்த இடத்துல பாருங்க, 34ஆம் அதிகாரத்திலே 5 விதத்தில் கர்த்தர் சத்தம் அவனுக்கு கேட்டது. இதுவே ஒரு செய்தி தான், ஆனால் குறிப்பை நான் தருகிறேன். இது உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்கும். How can I hear God's voice? இது கர்த்தருடைய ஆலோசனை, இது கர்த்தருடைய சத்தம் என்று நான் எப்படி அறிந்து கொள்வது? 5 குறிப்புகளை சீக்கிரமாக சொல்லுகிறேன். நம்பர் 1, it is the scriptural voice. வசனத்தின் சத்தம். கர்த்தர் வசனத்திலிருந்து நமக்கு பேசுவார். அன்றாட நீங்க பைபிள் படிக்கும் பொழுது அந்த வசனத்திலிருந்து பேசுவார். we call it scriptural voice. மோசேயோடு கூட அவருடைய வசனத்தை பேசினார், அவருடைய வார்த்தைகளை பேசினார். ஆபிரகாம் சொன்னார், ஈசாக்கு சொன்னார்னு சொல்லல, அவருடைய வார்த்தைகளை பேசினார். இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட எப்படி பேசுவார்? இன்னைக்கு எப்படி பேசுவார்னா வேத வசனங்கள் மூலமாக பேசுவார். வேற விதத்தில் சொல்றேன் பாருங்க. God spoke to Moses face to face. God will speak to us by page after page. இந்த பேஜ் தான் God's face. அவனுக்கு முகமுகமாய் பேசினார், உங்களுக்கு வேத பக்கம் பக்கமாக பேசுவார். ஆமென். நீங்க வேத புத்தகத்தை திறக்கும் பொழுது இது ஒரு நாவல் இல்லை, இது ஒரு ஆர்டினரி புக் கிடையாது. This is the face of God. God will speak to you from the word of God. Scriptural voice. ரெண்டாவது பாருங்க, he will speak to us through a spiritual voice. ஆவிக்குரிய சத்தத்தின் மூலமாக பேசுவார். ஆவியின் சத்தத்தின் மூலமாக பேசுவார். not only a scriptural voice, ஆவியினுடைய சத்தத்தின் மூலமாக பேசுவார். எப்படி பேசுவார்? உங்களுடைய இருதயத்திலே பேசுவார். he will whisper in your heart. it will be a nudge. உங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் அசைவை உண்டாக்குவார். இருதயத்தில் அந்த சத்தம் உங்களுக்கு தொனித்து கொண்டே இருக்கும். it is called as the spiritual voice. ஆவிக்குரிய சத்தம். ஆண்டவருடைய சத்தம் மிகவும் மென்மையாக இருக்கும். ஆண்டவருடைய சத்தம்
உள்ளிருந்து பேசும். இப்போ கடந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சத்தம் உள்ளுக்குள்ளே பேசிகிட்டே இருக்குது, இதை செய்யணும்னு இருக்குது, அதை அணைச்சிடுறோம். சும்மா பேசாத, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். உள்ள ஒரு வாய்ஸ் சொல்லுது. என்ன வாய்ஸ் சொல்லுது? 2 வாரத்துக்கு முன்னால் பாஸ்டர் பைபிள் எழுத சொன்னார், எழுதுன்னு உள்ள சொல்லும். சும்மா வேறு யாருக்கும் அது. 2 நாள் கழிச்சு திருப்பியும் சொல்லுது, வசனம் எழுது, சும்மா இரு. அப்போ அது அந்த 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 உள்ளுக்குள்ளே இருந்து அந்த சின்ன சத்தம் அடிக்கடியாக எதாவது பேசுதா, அது கர்த்தர் பேசுகிற வார்த்தை. எந்த காரியத்தை குறித்தும் இந்த உள்ளுக்குள்ளே இருந்து சின்ன இது, அது ரொம்ப அமைதிக்கு போகும்போது அதை கேட்க முடியும். ஆமேன். நீங்கள் எவ்வளோ அமைதி ஆகுறீங்களோ அந்த அந்த சத்தம் அதிகமாகிட்டே இருக்கும். The voice of God becomes louder and louder when we become silent and silent. So it is the scriptural voice, it is a spiritual voice. மூன்றாவது, it is a silent voice. அது மிகவும் அமைதியான சத்தம், silent voice. அந்த மலையிலே மோசே தனியாக இருக்கிறான். he was alone there. வேற யாரும் கிடையாது அங்க. ஆண்டவருடைய சத்தத்தை அவனால் கேட்க முடியும். அப்போ how can I hear God's voice in silence? எப்போனா, now when we are ready. silence என்றால் நாம் ரெடியாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஒரு வகுப்புக்குள்ளே டீச்சர் போகிறாங்க, உங்கள் காலேஜில் கிளாஸில் வந்தோடனே எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ எப்படி அவர் லெக்சர் ஆரம்பிப்பார்? அவர் என்ன சொல்ற, பி சைலண்ட். ஒரு 10 பேர் சும்மா இருப்பான், 2 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. பி சைலண்ட். சைலண்ட் ஆகிற வரைக்கும் அவங்க லெக்சர் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆண்டவர் நமக்கு அமைதியாக சைலண்டாக பேசுறது, இட் denotes that we have to keep quiet. In other words, when we stop talking, he will start talking. நம்ம பேசுறதையும் நமக்குள்ளாக இருக்கிற சத்தங்களும் அடங்கும் பொழுது அவருடைய அமைதியான சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். எந்த நேரத்துலையும் ஹார்ட்டில் கையை வச்சா 120 140 காட்டுது பல்ஸு. டிக்கு 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 நடிக்குது ஹார்ட்டு. டக்கு டக்குன்னு கோவம் வருது சில பேருக்கு. சில பேரை பார்த்துருக்க பதட்டமாகவே இருப்பாங்க. தூங்கும் போது இருப்பாங்களான்னு தெரியல, ஆல்வேஸ் பதட்டம் தான். அவங்ககிட்ட கொஞ்சம் பேசவே முடியாது. அவங்களுக்கெல்லாம் சத்தியமாக கேட்காது, கர்த்தர் சத்தம் கேட்காது. சில நேரத்தில் we become very busy, spiritual ears become very dull. ரொம்ப அலுவல் நிறைந்ததாக இருந்தால் ஆவிக்குரிய காதுகள் மந்தமாக போய்விடும். 4வது, மோசேயோடு எப்படி பேசினார்? he spoke with a supported voice. ஒத்துழைப்பின் சத்தத்தோடு பேசினார். ஆண்டவர் என்ன செய்வார்? அவரை காட்டிலும் பக்கத்தில் இருக்கிற நபர்களோடு பேசுவார். இயற்கையோடு நம்மோடு கூட பேசுவார். இயற்கை நம்மோடு கூட பேசுகிறது. மழைக்காலம் வந்தால் என்ன சொல்கிறது? ஆண்டவர் காலங்களை ஏற்படுத்தினார். இது மழைக்காலம். இது என்ன காலம்? ஸ்ப்ரிங் டைம். திஸ் இஸ் ஆட்டம். இது இலையுதிர் காலம், வசந்த காலம். இந்த காலங்கள் எல்லாம் நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. மலைக்கு சென்றான், மலையிலே மேகத்தையும் அக்னியையும் பார்த்தான். ஆண்டவர் அவனோடு கூட மற்ற சப்போர்ட்டட் திங்ஸோடு கூட அவனோடு கூட பேசினார். போதகர் மூலமாக பேசுவார், பெரியவர்கள் மூலமாக பேசுவார். ஆண்டவருடைய சத்தம் நமக்கு எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். கடைசியாக ஒரு சத்தம், சிச்சுவேஷனல் வாய்ஸ். சூழ்நிலையிலே கர்த்தர் பேசுவார். சில சூழ்நிலைகள் நம்மோடு கூட பேசும். சூழ்நிலையை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். வேத புத்தகத்திலே சூழ்நிலைகளிலே கர்த்தர் அநேகரோடு பேசினார். எனக்கு உங்களோடு கூட பேச எனக்கு நேரம் இல்லை. In 5 ways God speaks to us. God spoke to Moses. Scriptural voice, a spiritual voice, a silent voice, a supported voice, and a situational voice. ஆண்டவர் மோசேயோடு கூட வசனத்திலிருந்து பேசினார். ஆண்டவர் மோசேயோடு கூட ஆவியிலே பேசினார், மென்மையாக பேசினார். 4வதாக ஒத்துழைப்பின் சத்தத்தோடு பேசினார். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். ஆண்டவருடைய நன்மை பாருங்க, நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, மை ஷீப் ஹியர் மை வாய்ஸ். என் ஆடுகள் என் சத்தத்தை
பாஸ்டர் சத்தம் கேட்கல. அப்போ நான் என்ன சொல்லுவேன், இன்னும் நீங்கள் ஆடாவே மாறல. ஆட்டுக்கு தான் மேய்ப்பன் சத்தம் கேட்கும். சில பேருக்கு சத்தம் கேட்காது, நீங்கள் இன்னும் ஆடா மாறல. மேய்ப்பன் பேசிக்கொண்டே இருக்கிறார். பரம மேய்ப்பன், the heavenly shepherd speaks and the sheep will hear the voice. Wolf cannot hear the shepherd's voice. ஓநாய்களுக்கு கேட்டாது, பாம்புகளுக்கு கேட்காது. Goats cannot hear. Only sheep can hear the voice of God. இன்றைக்கு அப்போ நம்ம யாரா மாறணும்? ஆட்டுக்குட்டிகளாக மாற வேண்டும். அவருடைய மந்தையிலே வரும்பொழுது அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். கடைசியாக மூன்றாவதாக, I will make my goodness pass before you. என் நன்மையை உங்களுக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். The virtues of God goodness. ஆண்டவருடைய குணநலன்கள். 6ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். பாருங்க, இந்த 5 காரியங்களும் அவருடைய குணநலங்களை குறிக்கிறது. இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். God of mercy and grace, long suffering, goodness and truth. 5 காரியங்கள் இருக்கின்றன. உங்கள் கண்களை திறந்து நீங்கள் பாருங்க. தமிழ் வேதத்துக்கும் ஆங்கில வேதத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆங்கில வேதத்தில் 4 குணநலன்கள் and என்ற வார்த்தையால் இணைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பைபிள் பாருங்க. இங்கிலீஷ் ரீடிங் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் ஓப்பன் யுவர் பைபிள் அண்ட் see. பாருங்க என்ன சொல்லியிருக்கு. mercy and gracious. அப்புறம் லாங் சஃபரிங் தனியாக இருக்கிறது. abundant in goodness and truth. அப்போ 3 விதமான குணங்களை சொல்லலாம். இரக்கமும் கிருபையும், அது ஒரு குணம். 2வது பாருங்க, நீடிய சாந்தம். 3வது குணம் தயையும் சத்தியமுள்ள தேவன். இதெல்லாம் பிரிக்கவே முடியாது கர்த்தரிடத்திலிருந்து. God who is merciful and gracious. 2வது long suffering. 3வது abundant in goodness and truth. கவனிக்கிறீங்களா? கிருபையும் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். ஆங்கிலத்தை சொல்லலாம், merciful and gracious, long suffering. 3வது என்ன? abundant in goodness and truth. ஆமாம், இதை பிரித்து 5 பிரிக்கக்கூடாது. இது 5ம் 3 குரூப்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் ஆண்டவருடைய குணங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். So when you read about merciful and gracious, அவர் இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன் என்று நான் இங்கு படிக்கும்பொழுது, God stoops to strengthen us. கர்த்தர் நம்மை பலப்படுத்த தம்மை குனிந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். The stooping of God. ஆண்டவர் நமக்காக பெண்ட் பண்ணுகிறார். When you read long suffering, அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்லும்போது, God not only stoops, God slows himself. கர்த்தர் உங்களுக்காக தம்மை மெதுவாக தம்முடைய செயல்களை செய்கிறார். நல்லா நீங்க கவனிக்கணும், நல்லா புரிஞ்சு கொள்ளலாம். 3வது பாருங்க, abundant in goodness and truth. அவர் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். That talks about God stands for you. நமக்காக கர்த்தர் நிற்கிறார். விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நமக்காக பணிகிறார், he stoops. 2வதாக God slows himself. அவர் நமக்காக தம்மை மெதுவாக செயல்படுகிறார். 3வதாக கர்த்தர் நமக்காக நிற்கிறார். இது சாதாரணமாக சொல்லிட்டு போக முடியாது, நான் அதிகமாக இதை தியானித்தேன். பாருங்க, 1வதாக இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன். இரக்கம் என்றால் என்ன, கிருபை என்றால் என்ன? அவர் பாருங்க நமக்காக நம்ம லெவலுக்கு தம்மை தாழ்த்துகிறார். அவர் தாழ்த்த அவசியம் இல்லை. God need not stoop to our unrighteous filthy level.
நம்ம எவ்வளோ கர்த்தருக்கு தீமை செய்கிறோம், எவ்வளோ மாயமாலமாக வாழ்கிறோம், கர்த்தரை ஏமாற்றி வாழ்கிறோம். ஆனாலும் நமக்காக அவர் பணிகிறார். ஏனென்றால் இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன். வாட் இஸ் காட்ஸ் mercy? withholding the evil that we deserve. நமக்கு என்னென்ன தீமை செய்யணுமோ அந்த தீமையை அவர் வராமல் தடுப்பது தான் இரக்கம். எனக்கு உரியது தீமை, நான் செய்ய செயல்கள், நான் பண்ண வேலைகளுக்கு நான் பனிஷ் பண்ண வேண்டும். அந்த பனிஷ்மெண்ட்டை நல்லா அவர் ஒதுக்கி வைக்கிறார். அதுக்கு பேர் தான் இரக்கம். நான் இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு உரியவன், ஐ எம் worthy, அதை நமக்கு தராமல் இருப்பது தான் இரக்கம். ஆனால் எதற்கு தகுதி இல்லையோ அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க, அதுக்கு பேர் கிருபை. நம்ம எதற்கு தகுதியாக இருக்கிறோமோ அந்த பனிஷ்மெண்ட்டை நமக்கு தருவதில்லை. நம்ம எந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதி இல்லையோ அதை நமக்கு தருகிறார், அதற்கு பேர் தான் கிருபை. புரிந்து கொள்வர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்காக பணிந்து வருகிறார். 32ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, மோசே மலைக்கு சென்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை செய்தார்கள். ஒரு கன்றுக்குட்டியை செய்து, இந்த கன்றுக்குட்டி தான் நம்ம எகிப்திலிருந்து கொண்டு வந்தது என்று அந்த விக்கிரகத்தை வணங்கி அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரித்தார்கள். கர்த்தர் மிகவும் சினம் கொண்டார். கர்த்தர் மிகவும் உக்கிரத்தில் அவர் மோசையோடு கூட பேசினார். என்ன சொன்னார்? இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன், நீ கீழே போய் பார், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள். ஒரு கன்றுக்குட்டியை செய்து, இந்த கன்றுக்குட்டி தான் அவர்களை கொண்டு வந்தது என்று சொல்லுகிறார்கள். ஐ எம் கோயிங் டு டெஸ்ட்ராய் தெம். நீங்கள் அப்புறம் வாசித்தீங்கன்னா 14ஆம் வசனம், 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கின போது அவன் கையில் இருக்கிறதை அவன் உடைத்து போடுகிறான். 14ஆம் வசனம், கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அதுதான் இரக்கமும் கிருபையும். பிரதர் சிஸ்டர், ஆண்டவருடைய நன்மை நமக்கு முன்பாக கடந்து போகுது இல்லையா, டெய்லி கடந்து போகுது இல்லையா, அது கடந்து போகும்போது என்ன தெரியுமா, உங்களுக்கு வருகிற பனிஷ்மெண்ட்டை அவர் விலக்கி போடுகிறார். உங்களுக்கு எதிர்காலத்துக்கு வேண்டிய கிருபையை உங்களுக்கு தருகிறார். அந்த ஜனங்கள் எவ்வளவு நன்றி இல்லாமல் அவர்கள் விக்கிரகத்தை செய்தார்கள். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அவளை அழிக்காமல் இருந்தால். இரண்டாவது பாருங்க, அவர் நீடிய சாந்தமுள்ள தேவன். He is a long suffering God. அவருடைய பெயர் என்ன? long suffering God. long suffering என்றால் என்ன? சாந்தம் என்று ஒரு பண்பு இருக்கிறது. சாந்தம் என்றால் அமைதியாக இருப்பது, வெரி வெரி குவயட். தம்மேல் தவறான குற்றங்களை மற்றவர்கள் சொன்னாலும் அமைதியாக இருப்பது தான் சாந்தம். இவருக்கு சாந்தம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நீடிய சாந்தம். சஃபரிங்கில் லாங் சஃபரிங். இங்கே சாந்தமே இல்லை, எங்கே நீடிய சாந்தம் நமக்கு இருக்க போகுது? சில பேருக்கு பொறுமையே இல்லை, எங்கே நீடிய பொறுமை இருக்க போகுது? நீடிய பொறுமைனா அது எவ்வளோ நீளம் தெரியல. நீடிய பொறுமை கர்த்தருடைய பண்பு என்ன தெரியுமா? நீடிய பொறுமை. அதான் நான் சொன்னேன், he ஸ்லோ. சில நேரத்தில் நம்ம மேலே கை வச்சிருவார், பட் he slows himself down. அவர் சொல்கிறார், அவரை பார்த்து கொஞ்சம் அமைதியாக பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க. அவரை பார்த்தே சொல்லிக்கிறார், ஸ்லோ டவுன், பனிஷ் பண்ணாதீங்க, ஸ்லோ டவுன். God slows himself down. அதான் லாங் சஃபரிங். அவர் உங்களை தண்டிக்க விரும்பினால் எப்போது தண்டித்திடுவார். God slows himself down. That is the long suffering of God. 2 குமாரனிலே 2வது குமாரன் வீட்டை விட்டு சென்றான். தகப்பன் வேண்டாம் என்று வீட்டை விட்டு சென்றான். அவன் பேர் கெட்ட குமாரன் என்று சொல்லுகிறோம். தகப்பன் அவனுக்காக காத்திருந்தார். லாங் சஃபரிங், நீடிய பொறுமை. நம்ம கூட பொறுமையாக இருப்போம், சொல்லுவோம், கொஞ்ச நாள் தான் நான் பொறுமையாக இருப்பேன். அப்புறம் என்ன செய்வீங்க? என் பொறுமையை சோதிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நாள் தான் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும். யாராவது நம்மளால் சில காரியத்தில் மரணம் பரியந்தம் பொறுமையாக இருக்க முடியுமா? என்னால் இனிமேல் என்னால் பொறுக்க முடியாது, இப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அவர் நீடிய பொறுமை உள்ளவர். இந்த மகன் எப்போது வீட்டுக்கு வருவானோ அது வரைக்கும் அவர் காத்திருந்தார்.
எப்போ வருவான்? சொல்லிட்டு போனானா? எங்க பாஸ்டர் சொல்லிட்டு வெளியே போகிறாங்க, எப்போ வராங்கன்னே தெரியல. காத்திருப்பாங்க பெற்றோர்கள். நீடிய சாந்தம். ஆண்டவர் அநேகர் மேலே நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். அதான் அவர் நன்மை. நன்மைனா என்னன்னு கேட்போம். ஆண்டவருடைய தயவு என்றால் என்ன? He is long suffering. பிரதர் சிஸ்டர், சில பேருக்கு கர்த்தர் ஸ்லோ பண்ணியிருக்கிறார். அவர் போகிற ஸ்பீடு போனார்னா நம்ம இங்கே உட்கார்ந்தே இருக்க மாட்டோம். He slows himself down. பாவம், மனசாபப்பட்டு let me slow myself down. மூன்றாவது பண்பு பாருங்க, தயவும் சத்தியமும் உள்ள தேவன். A God who is abundant in goodness and truth. அப்படி என்றால் என்ன? He stands to fulfill his promise. நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தை நின்று அதை நிறைவேற்றுவார். சத்தியமுள்ள தேவன் என்றால் என்ன? அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் சத்தியத்திலே நின்று அதை நிறைவேற்றுவார். அநேக இருக்கிறது, என்னால் அதை பகிர்ந்து கொள்ள எனக்கு நேரமில்லை. நீங்கள் வீட்டுக்கு போய் வாசியுங்கள். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எக்ஸடஸ் 3:12. ஐ எம் நாட் கோயிங் டு ரீட். நான் அதை படிக்க இப்போ விரும்பவில்லை, நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் அதை குறித்து கொண்டு வாசிக்கலாம். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், I am going to send you and you are going to lead the children of Israel. My presence will be with you and I will give you rest. என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் எப்படி சாந்தமும் அவர் தயவும் சத்தியமுள்ள தேவன். மோசேக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். எப்போ? அந்த வனாந்திரத்தில் இருக்கும் போது கொடுத்தார். என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவருடைய பிரசன்னம் மோசேயோடு கூட இருந்தது. எது வரைக்கும் இருந்து தெரியுங்களா? அவன் இளைப்பாறுகிற வரைக்கும் இருந்தது. நன்றாக கவனிங்கள், நான் முடிக்கப் போகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் அவனை எப்போது அழைத்தாரோ அவன் மரிக்கும் வரை கர்த்தர் பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது. உபாகமம் கடைசி அதிகாரம், டியூட்ரானமி 34th chapter, நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. ஆண்டவர் மோசேயை ஒரு மலைக்கு வர சொல்லி மோசே அங்கே மரிக்கிறான். யார் கூட இருந்தது? கர்த்தர் மட்டும்தான் இருந்தார். மோசே மரித்தான். மோசேயை அடக்கம் செய்தது யார்? கர்த்தர் அடக்கம் செய்தார். போய் வாசிங்க. ஆண்டவர் சத்தியமுள்ள தேவன் என்றால் என்ன? God was with Moses from starting to ending of his life. கடைசி வரைக்கும் கர்த்தர் இருந்தார். அவனை அடக்கம் மனிதர் கூட பண்ணவில்லை. இன்றைக்கும் யாருக்கும் மோசேயை எங்கே அடக்கம் பண்ணினார்கள் என்று தெரியாது. கர்த்தர் மோசேயை அடக்கம் பண்ணினார். ஏன்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். மோசேக்கு சொன்னார். இளைப்பாறுதல், மரணம், கடைசி வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதை தான் சொல்லுகிறார், நான் தயவும் சத்தியமுள்ள தேவன். From his call to his completion, அவன் அழைப்பு முதல் அவன் முடிவு வரை கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஏன் இதை உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். எது வரைக்கும்? நம்முடைய மரணம் வரைக்கும், அவர் வருகிற வரைக்கும் அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அதற்கு பேரு தான் அவருடைய தயவு. இதை தான் சொன்னேன், அவருடைய குணநலன்கள், the virtues of God. எவ்வளோ அழகாக ஆண்டவர் தம்முடைய தயவை மோசேக்கு முன்பாக கடந்து போக செய்தார். வீட்டுக்கு சென்று உங்களுடைய வேதத்தை மறுபடியும் வாசித்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். The Lord stooped himself. கர்த்தர் மோசேக்காக இறங்கினார். The Lord slowed himself. கர்த்தர் நீடிய சாந்தமாக மோசேக்காக தம்மை மெதுவாக சென்றார். மூன்றாவது, the Lord, what did he do? He stood until his life end. அவன் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் கர்த்தர் நின்று அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கடைசி மட்டும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமென்? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே சகித்த தேவன் உங்களை என்னைய சகிக்க ஈஸியாக முடியும். அவங்களே சகிச்சிட்டார். நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்மை சகித்து
நம்முடைய பலவீனங்களை அவர் மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பார். எழும்பி நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். The voice of God is His goodness. The voice of God's goodness, the visitation of God's goodness and the virtues of God's goodness. ஆண்டவருடைய சந்திப்பு, ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய குணநலன்கள், இதுதான் கர்த்தருடைய நன்மை. என் நன்மை உனக்கு முன்பாக கடந்து போக செய்வேன். I will make my goodness pass before you. கர்த்தாவே, இன்றைக்கு உம்முடைய நன்மையை நான் பார்க்க விரும்புகிறேன். I want to see goodness in my life. உம்முடைய தயவை என் வாழ்க்கையிலே நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த வருஷத்தின் கடைசியிலே எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? கர்த்தாவே, என்னை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன், நான் நிமிர்ந்து நடக்கும் பொழுது உங்கள் நன்மையை நான் பார்க்கணும் கர்த்தாவே. உம்முடைய தயவை நான் பார்க்க வேண்டுமே கர்த்தாவே. உம்முடைய தயவு எனக்கு முன்பாக கடந்து செல்லட்டுமே. உம்முடைய தயவு எனக்கு முன்பாக கடந்து செல்லட்டுமே கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை எனக்கு முன்பாக நீர் கூறுமே ஆண்டவரே. Lord, I want to see the goodness of God pass before me. இன்னைக்கு இயேசுவை நம்புறீங்களா? கர்த்தரை நம்புறீங்களா? இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, இன்னைக்கு கர்த்தரை நீங்க நம்புங்க. ஆண்டவர் உங்களை சந்திப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம மேல மிகவும் தயவு கொள்ளுகிறவர், நம்ம குடும்பத்தின் மேலே தயவு செய்கிறவர். அவர் சத்தியமுள்ள தேவன், இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன். பாடலை பாடி நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவர் துணை ஆனவர், அவர் துணை ஆனவர். ஆக்கினி மீது நீ நடக்கும் போது, ஆறுகளை நீ கடக்கும் போது, ஆக்கினி நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போது, ஆக்கினி ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. ஆக்கினி ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு. கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே, அவர் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீங்க கர்த்தரை பார்த்து ஒரு மோசேயை போல ஜெபம் பண்ணணும். லார்ட், மேக் யுவர் குட்னஸ் பாஸ் பிஃபோர் மீ. உம்முடைய தயவு எனக்கு முன்பாக கடந்து போகட்டும். உம்முடைய தயவு எனக்கு முன்பாக கடந்து போகட்டும். என் குடும்பத்திற்கு முன்பாக உம்முடைய தயவு கடந்து போகட்டும். என் பிள்ளைகளுக்கு முன்பாக உம்முடைய தயவு கடந்து போகட்டும். உம்முடைய தயவு, உம்முடைய சந்திப்பு, உம்முடைய சத்தம், உம்முடைய குணநலன்களை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் அவருடைய தயவை விரும்புகிறீங்க? ஆண்டவரே, உம்முடைய தயவு எனக்கு வேணும். உம்முடைய தயவு வேணும் கர்த்தாவே. நான் உயிரோடு வாழ்வதற்கு உம்முடைய தயவு வேணும். ஒவ்வொரு நாளும் சுகத்தோடு படுக்கை விட்டு எழும்புவதற்கு உம்முடைய தயவு வேணும் கர்த்தாவே. என்னுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய தயவை தாரும். என்னுடைய குடும்பத்திற்கு தயவை தாரும். எங்களுடைய தேசத்திற்கு உம்முடைய தயவை தாரும். இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய தயவு எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். எங்களை சந்தியும் கர்த்தாவே. எங்க பிள்ளைகளை நீர் சந்தியும் கர்த்தாவே. எங்க குடும்பத்தை நீர் சந்தியும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக எங்களுக்கு ஆண்டவருடைய சந்திப்பு அவசியம். We want a visitation from the Lord.
ஆண்டவரே எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க கர்த்தாவே. மோசே தேடி வந்த தேவனே, எங்களுடைய இல்லத்திற்கு நீர் தேடி வந்து எங்களை சந்தியும். ஒரு முறை சந்தித்தால் போதும், கற்பாறை போன்ற உள்ளங்கள் உடைக்கப்படுமே கர்த்தாவே. பின்மாற்ற ஜீவியம் உமக்கு முன்பாக முன்னேற்றமாக மாறுமே கர்த்தாவே. எங்களோடு கூட நீர் பேசும் கர்த்தாவே. வசனத்தால் எங்களோடு கூட பேசும். எங்களுடைய ஆவியில எங்களோடு கூட பேசும். மெல்லிய சத்தத்தோடு எங்களோடு கூட பேசும் கர்த்தாவே. உம்முடைய குணங்களை நாங்கள் அறிந்து கொள்ளணும். இன்னும் உம்முடைய கிருபை இரக்கத்தையும், இன்னும் உம்முடைய நீடிய சாந்தத்தையும், இன்னும் உம்முடைய தயவையும் சத்தியத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. எவ்வளவு ஆழமாய் இருக்கிற உம்முடைய வசனங்கள். உம்முடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள, நாளுக்கு நாள் உம்முடைய அறிய எங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கிறதே கர்த்தாவே. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். இங்க நிற்கிற குடும்பங்கள் கர்த்தாவே, எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உம்முடைய பிரியமாய் இருக்கிறதே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உமக்கு எவ்வளவு பிரியமே கர்த்தாவே. இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சிறியோர் பெரியோரை ஆசீர்வதிப்பீராக. இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு முன்பாக உம்முடைய தயவு கடந்து செல்லட்டும். உம்முடைய குட்னஸ் ஆஃப் தி லார்ட், உம்முடைய தயவு கடந்து செல்லட்டும். இயேசுவை நாங்கள் காண வேண்டும். இயேசுவுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். இயேசுவுடைய குணநலன்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். Give us that awareness. அந்த அறிவை எங்களுக்கு தாரும். அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும். எங்க மனக்கண்களை திறந்தருளும். எங்களை ஆசீர்வதியும். இந்த வருஷத்தின் எஞ்சி இருக்கிற நாட்களிலே உம்முடைய தயவு அதிகமாக எங்க வாழ்க்கையில இருக்கட்டுமே கர்த்தாவே. உமக்கு முன்பாக நாங்கள் மிகவும் நடுக்கத்தோடு நாங்கள் நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நன்மையால் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிறப்பின் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுமா, என் ஆத்துமாவே என்னுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.